தமிழ்நாட்டு அரசியலில் நல்ல தலைவர்கள் தேவை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தொகுதி அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தவேக சார்பில் கல்வி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு சென்னை திருவான்மியூரில் 2ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதற்கட்டமாக 21 மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக விடுபட்ட மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி விருது வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு விருதுகளை வழங்க நடிகர் விஜய் அரங்கத்திற்குள் வந்தபோது அங்கிருந்தவர்கள் ஆரவாரத்தோடு அவரை வரவேற்றனர். பின்னர் விஜய்க்கு பெற்றோர்கள் ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டனர். தொடர்ந்து சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி மாணவன் சின்னதுரை அருகில் நடிகர் விஜய் அமர்ந்தார். 2024ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்து சரித்திரம் படைக்கிறதுக்கு கால் வலிக்கும். விழாவில் பேசிய விஜய் நடந்து முடிந்த பள்ளி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற தம்பி தங்கைகளுக்கு வாழ்த்துகள் என கூறி தனது உரையை தொடங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் அரசியல் உள்பட எல்லா துறைகளிலும் நல்ல தலைவர்கள் தேவை என கூறினார். நன்கு படித்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என நடிகர் விஜய் விருப்பம் தெரிவித்தார். செய்தித்தாள்களை படித்து செய்தி வேறு கருத்து வேறு என புரிந்து கொண்டால் பொய் பரப்புரைகளை கண்டறியலாம் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதால் பெற்றோர் என்ற முறையில் தனக்கு அச்சமாக இருப்பதாக தெரிவித்தார். போதை உள்ளிட்ட தவறான பழக்கங்களில் மாணவர்கள் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்திய நடிகர் விஜய் போதைக்கு எதிராக மாணவர்களை உறுதிமொழி ஏற்க செய்தார். அதன்பின் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கினார். விழாவில் பரிசு வாங்க வந்த நாங்குநேரி மாணவன் சின்னதுரைக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லலை. இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனா வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல் ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட போட மாட்டாங்க. நீங்க நியூஸ் வேற, ஒப்பீனியன் வேற, செய்தி வேற, கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். நீங்க எல்லாமே பாருங்க, நீங்க எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கத்துக்கங்க. அப்பதான் இந்த உண்மையிலேயே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு, எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம். இப்போ இந்த போதை பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும்.
ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ்.